மேத்யூ 24:24 ஒரு கேட்சியா இருக்கு. ஆனா, இந்த கேட்சியான ஒரு 2 நம்பர்ல பல ஆழமான கருத்துக்கள் இருக்கு. அதுவும் மத்தேயு வந்து ஒரு டாக்ஸ் கலெக்டர். அவரு எல்லாமே ஆழமா தான் எழுதுறாரு அவரு. இதுல போன பதிவுல நம்ம வந்து டோன்ட் கெட் டிசீவ்ட் அப்படின்னு கவனமா இருங்க அப்படின்னு போட்டிருக்கு. இதுலயும் அதே கவனமா இருக்கிறத கொஞ்சம் டீப்பரா போறாரு. ஏன் இந்த மேத்யூ 24 அவசியம் நம்ம நேயர்கள் புரிஞ்சுக்கணும்? ஏன் இதுக்குள்ள நம்ம அவசியம் இத பேசி ஆகணும் இந்த காலகட்டத்துக்கு? ஏன்னா, இது கடைசி காலம். ஏன்னா, இந்த அடையாளம் வந்து கடைசி கால அடையாளம் தான் அவர் சொல்றாரு. அவர் வரும்போது நடக்கிற அடையாளங்கள் இருக்கு. இப்போ மேத்யூ 24 4 அண்ட் 5ல வந்தது வந்து, இப்போ ஒரு புரிதலுக்காக சொல்றேன். பிலீவர்ன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து பிலீவர்ஸ். அவங்களுக்கான காஷன் அது. அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு வந்து நானே கிறிஸ்து என்று சொல்லி உங்களை வஞ்சிப்பார்கள். வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு. ஆனா 24 இருக்குல்ல, அது பிலீவர்ஸை தாண்டி ம். அடுத்து மினிஸ்ட்ரிக்கு ஒப்பு கொடுத்தவங்க, இல்ல மினிஸ்ட்ரி பண்றவங்க, டீப்பா போறவங்க. டீப்பா போறவங்க. இவங்களுக்கான காஷன் அது. நீங்க ரொம்ப காஷனா இருங்க. ஒரு புரிதலுக்காக இப்படி சொல்றேன். இது எல்லாருக்கும் எல்லாம் பொருந்தும். ஒரு புரிதலுக்காக சொல்றேன். இது நீங்க ரொம்ப கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எலெக்ட். எலெக்ட். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள். இங்கே என்ன மிஸ்டேக் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உள்ளவங்க கிட்ட வந்து அது வந்து ஒரு பேசிக். நீங்க எதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்னா, அவங்க பேசுறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அவங்களுடையதான உபதேசம், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், அவங்க அவங்க லைஃப்ல நடக்கிற விஷயம், இதை வச்சே நீங்க என்ன பண்ணிரலாம்னா, காட் இருக்காரா? இல்லையா? அப்படிங்கிறத நீங்க டிசைன் பண்ணிடலாம். லிசன் பண்ணிரலாம். இப்போ ஒரு ஊழியக்காரர் பேசும்பொழுதோ, அல்லது பிரசங்கம் பண்ணும்போதோ, இல்ல அவருடைய ஆக்டிவிட்டீஸையோ, அவர் பண்ணக்கூடிய விஷயங்களை பார்க்கும்பொழுதே தெரியும் காட் இல்ல. அவங்க வந்து காட் கிட்ட இருந்து அத பண்ணலன்றது நல்லா தெரிஞ்சிரும். ஆனா, ஒரு கிரவுட் அவங்களுக்கு பின்னாடி போயிட்டே இருக்கும். ஒரு கிரவுட் அவங்கள நம்பும். அவங்களுக்கு தான் இந்த எச்சரிப்பு. அவங்கள பாருங்க, இவங்க நாமத்துல பேசுறாங்க அப்படின்ட்டு. இப்ப இந்த 24 இருக்குல்ல, இது அவங்க இல்ல. நீங்க வெளிய கண்டுபிடிக்க முடியாது இந்த ஆள. இவங்க வந்து பேசும்போது கூட பெர்ஃபெக்ட்டா பேசுவாங்க. அதுவும் வார்த்தைய தெரிஞ்சவங்க. தெரிஞ்சவங்க. நல்லா தெளிவா பேசுவாங்க கொஞ்சம் டீப்பரா எல்லாருக்கும். போனவங்க. ஆமா. இப்ப இவங்கள ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் ஃபாலோ பண்ணும். ம். இவங்கலாம் என்ன நெனச்சுட்டு இருப்பாங்கன்னா, ஓகே, பெர்ஃபெக்ட், கரெக்ட் அப்படின்ட்டு. அப்ப இப்பேற்பட்ட ஆட்களையும் விழுத்துறதுக்கு, நெக்ஸ்ட் லெவல் இவங்கள விழுத்துறதுக்கு, அடுத்து நான் இப்படி இப்படி வச்சுக்கிறேன். பிசாசு யூஸ் பண்ற டூல். ஒரு சிலர் சாதாரணமாவே பிடிச்சிருவான். ஒரு சிலர் அடுத்த லெவல். இந்த அடுத்த கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. இதுல யார் விழுறான்னு நீங்க பார்த்தீங்கன்னா, எப்படி விழுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ். அற்புத அடையாளங்கள். இந்த வசனத்த ஆராய்ந்து பார்க்குறவங்க கூட அற்புத அடையாளத்துல விழுந்துருவாங்க. நான் ஒரு சாட்சி சொல்லுவேன் அதுக்கு. ஒரு மூத்த போதகர். எப்படிப்பட்ட போதகர் அப்படின்னா, வசனத்துல ஸ்ட்ராங்கா இருக்க போதகர். அவர் ஒரு தடவ கூப்பிட்டு அனுப்பிச்சாரு. போயிருந்தேன். உட்காந்து பேசிட்டு இருந்தாரு. பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு ஊழியக்காரர பத்தி சொல்றாரு. அதாவது சொல்றார், "டேய், அ அவன அவன் பண்றதெல்லாம் பார்த்தாடா, எல்லாமே தப்பா தான்டா இருக்குது. ஆனா, பெர்ஃபெக்ட்டா தீர்க்கதரிசனம் சொல்றான்டா" அப்படிங்கிறாரு. அப்ப எனக்கும் புரியல. நான் கேட்டேன், "நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? எனக்கு புரியல" அப்படின்னு. "டேய், சில விஷயங்கள்லாம் பார்த்தா தப்பா தான்டா இருக்குது எல்லாமே. ஆனா, அவன் சொல்ற ப்ராஃபஸி எப்படி இருக்குது? கரெக்ட்டா இருக்கு. என்கிட்டயே ப்ராஃபஸி சொன்னான்டா. அந்த ப்ராஃபஸி கரெக்ட்டா இருந்துச்சுடான்னு." இதுதான் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிறது. ஓகே. ஓகேவா? வரம் கிரியை செய்து, அந்த இடத்துல வரம் நடந்துகிட்டு இருக்குன்றதுனால, அது சரியான ஊழியமோ, சரியான ஊழியக்காரரோன்னு டிசைட் பண்ணிற முடியாது. இல்லையா? இப்ப பிசாசுகிட்ட ஆண்டவர் வந்து என்ன பண்ணிட்டாரு? கிஃப்ட் குடுத்தாரு. அவன் செட்டைகளை அடித்தால் இசை வரும். எல்லாம் வரும். இப்ப அத திருப்பி வாங்கிட்டாரா ஆண்டவர் அவன்ட்டருந்து? இல்ல. இல்ல. இப்போ அவன் ஜனங்கள அந்த மியூசிக்க வச்சு என்ன பண்றான்? வஞ்சிக்கிறான். எல்லாம் நடக்குது. ஆனா, அத கர்த்தர் செய்றார்ன்னு சொல்லுவீங்களா? கர்த்தர் அவன யூஸ் பண்றாரா? இவன் கர்த்தருடைய ஊழியக்காரன்னு சொல்ல முடியுமா? இல்ல. பல நேரங்கள்ல இப்படித்தான் நம்ம டிசீவ் ஆகுறோம். அற்புத அடையாளங்கள் நடக்குது. ப்ராஃபஸி வருது. எல்லாமே வருது. அப்படி வரும்போது இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் நடக்குதே! அப்போ அவர் கரெக்ட்டா தானே இருக்கணும். திருப்பியும் சொல்றேன், இல்ல. நான் போன எபிசோட்ல ஒரு விஷயம் பேசுனோம். அத திருப்பி நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். மோசே அடிச்சு தண்ணி வந்ததுனால, அது தேவ சித்தம் இல்ல. தேவ சித்தம் இல்லாமயும் அது நடக்கலாம். ஏன்னா, அந்த கோலுக்கு அந்த பவர் உண்டு. ஸோ தண்ணி வந்தது ஃபேக்ட்டு. மக்கள் பார்த்தது ஃபேக்ட்டு. மக்கள் கேட்டது ஃபேக்ட்டு. ஆனா வந்து தேவனோட பார்வையில அது இல்லையே!
ஸோ காட்ஸ் பார்வையில எப்படி இருக்குன்றது தான் அந்த காயின ப்ளஸ்ஸா மைனஸான்றது. இப்போ உங்களுடைய வரத்த தேவன் பயன்படுத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ம். நீங்கள் தப்பா போக, போக, போக உங்க ம். பெர்சனல் லைஃப்ல ம். சொல்றேன். தப்பா போக, போக எனக்கு அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒருத்தர பத்தி, அது ஊழியக்காரர பத்தியும் சொன்னாங்க. வெளிய இருக்க ஆள பத்தியும் சொல்றாங்க. இப்ப இப்ப இருக்க மக்களுடைய மைண்ட் செட் இப்படி ஆயிருச்சு. ம். ஒருத்தருடைய இத பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, "ஏங்க அவர் பெர்சனல் லைஃப்ப ஏங்க பார்க்குறீங்க? ம். அவர் ஒழுங்கா வேல பார்க்குறாரா? ஒழுங்கா மினிஸ்ட்ரி பண்றாரா? அத மட்டும் பாருங்க. ம். அவர் பெர்சனல் லைஃப்குள்ள நுழையாதீங்க" அப்படின்னாங்க. நம்ம நுழையல. அவங்க ம். பெர்சனல் லைஃப்குள்ள நம்ம நுழையல. அவருடைய பெர்சனல் லைஃப்ல அவர்கிட்ட ஒரு பாவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ம். ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கங்க. நீங்கள் அவர ஃபாலோ பண்ணும்போது, அது உங்களை பாதிக்கும் தானே! கண்டிப்பா. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல நீங்க ஒ ஒ இயேசுவ ஃபாலோ பண்ணீங்கன்னா, இயேசு மாரி ஆமா. மாறுவீங்க. செயின்ட் பால ஃபாலோ பண்ணீங்கன்னா, அவர மாரி மாறுவீங்க. ம். அதானே ஃபேக்ட். ஆமா. அதான் ஃபேக்ட். பவுலும் அதானே சொல்றாரு. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். ம். குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி. ம். அப்ப நீங்க ஒரு ஆள நீங்க ஃபாலோ பண்ண, அவருக்குள்ள விஷயங்கள் உங்களுக்குள்ள வரும்ல. ம். நீங்க அவர் மாரி தான் லைக்னஸ் ஆ வரும். ஃபாதர் பெர்க்மன்ஸ் இருக்காரு. நீங்க அவரு கூட இருக்க, அவர மாரியே பாடுவீங்க தெரியுமா? ம். அந்த குரல் வந்து ஏற்ற இறக்கமெல்லாம் அவர மாரியே வரத் தொடங்கிடும். ம். ஏன்னா, அது இயல்பு. ம். நம்ம யார் கூட இருக்கிறோமோ அது. அதே மாரி ஸ்பிரிட்டும் ஆகும். ம். அவர்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய ஸ்பிரிட்டு உங்களுக்குள்ள வரும்ல. ம். இப்போ ஆட்டோமேட்டிக்கா அற்புத அடையாளங்களுக்காக அவரு பின்னாடி நீங்க போயிட்டே இருக்கீங்க. அவர் கூட நடந்துகிட்டே இருக்கீங்க. ஒரு இடத்துல அவருக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த பாவங்கள் உங்களுக்குள்ள வரத் தொடங்கும்ல. ம். இதுதான் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. இப்ப இவங்கள கூப்பிட்டு கேட்டு பாருங்க. நீங்க ஏன் அவர் பின்னாடி போறீங்க? அப்படின்னா, அவர்கிட்ட இருக்க அந்த விஷயத்த விடுங்க. சிலர் சொல்றாங்க, எங்களுக்கு தெரியும். அதான் அது ப்ராப்ளம் தான். ஆனா, அந்த கிஃப்ட் ஆப்பரேட் ஆகுதுல்ல ம். அப்படின்றாங்க. ஆப்பரேட் ஆகாதுப்பா. அந்த கிஃப்ட்டா மட்டும் ஆப்பரேட் ஆகாது. ம். அந்த கிஃப்ட்ட ஆப்பரேட் பண்ற ஸ்பிரிட்டும் ஆப்பரேட் ஆகும் உங்களுக்குள்ள. ம். புரியுது. பேதுரு எழுந்துச்சு பேசும்போது 3000 பேர் ஒப்பு குடுக்குறாங்கல்ல. இருதயங்கள் குத்தப்படுதுல்ல. ம். கைய வைக்கும்போது பரிசுத்த ஆவி வராங்கல்ல. அப்ப இவங்களுக்குள்ள அசுத்த ஆவி இருக்கும்போது கைய வச்சா என்ன வரும்? ம். அசுத்த ஆவி தானே வரும். ஆமா. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. இன்னைக்கு இவங்கள டிசீவ் பண்ணக்கூடியது எதுவா இருக்குது? பெரிய பெரிய ஆட்கள் கூட, பெரிய பெரிய ஊழியக்காரங்கள் கூட, சில ஆட்கள்ட்ட வந்து இப்படி டிசீவ் ஆயிடுறாங்க. ம். அவங்களுக்கு வேர்ட் ஆஃப் காடு அத பத்தி கவலை இல்ல. மிராக்கிள் நடக்குது. அதனால தான் அந்த வார்த்தைக்குள்ள நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அடிக்கடி சொல்றாரு. நீங்க இதுல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, இதுல இன்னொரு விஷயத்தையும் ஏன்னா கத்தர் வார்த்தையிலயும் வல்லமை இருக்கு இல்ல? இருக்கு. அதான் மேஜர். வார்த்தை தான் வல்லமை. வல்லமை. அற்புத அடையாளங்கள் இருக்கு இல்லையா? ஆமா. சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ் இருக்குல்ல. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்க் சொல்லுது, ம். அவர் அற்புதங்களினாலும், அடையாளங்களினாலும் வேத வாக்கியத்தை உறுதிப்படுத்தினார். ம். இந்த ஏன்னா சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ் கிறிஸ்துவும் அற்புதம் அடையாளங்கள் செய்றாரே. ஸோ அப்படி நம்ம அற்புத அடையாளம் இல்லன்னு we are சொல்லல. not against that. இல்ல. பட் அது மட்டுமே இல்ல, வேர்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அற்புத அடையாளங்களை செய்கிறதுனால, ம். அவங்க சரியானவங்களா இருக்காங்களான்றத நீங்க ஆராய்ந்து பார்த்துக்கோங்கன்னு தான் சொல்றோம். அதுவும் நம்ம வசனம் சொல்லுது. வசனம் சொல்லுது. இப்போ கிறிஸ்ட் கிட்ட வராங்க. ஒருத்தர் சொல்றாங்க, டிசைபிள்ஸ் வந்து சொல்றாங்க, நம்மை சாராத ஒருத்தன் உம்முடைய நாமத்தினாலே அங்க அற்புதம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ம். கிறிஸ்ட் சொல்றாரு, ஆமா. சரி அவன் தூரமானவன் இல்ல விட்டுருங்க. ம். ஆனா அவன் நம்ம ஆளு கிடையாது. ம். விட்டுருங்கன்றாரு. விட்டுருங்க அவன் போட்டும். ம். நீங்க அவன் பின்னாடி போகாதீங்க. ம். இன்னைக்கு அதுதான் இங்க பிரச்சனையே. இன்னைக்கு உள்ள ப்ராப்ளம் என்னன்னா, ம். அற்புத அடையாளம் நடந்த உடனே பொத்துன்னு போய் விழுந்துடுறாங்க. ம். சிலரெல்லாம் இப்போ இன்னொன்னு இருக்கு. கொரிந்தியன்ஸ்ல எழுதுறாரு. ம். கிஃப்ட்ஸ் பத்தி எழுதுறாரு. ஆமா. 9 கிஃப்ட்ஸ் இருக்கு அதுல. 9 வரங்கள் இருக்கு. ம். அந்த 9 வரங்களை பத்தி எழுதும்போது, அதுல ஆவிகளை பகுத்தறிதல்னு ஒண்ணு இருக்கு. டிசர்னிங். அந்த டிசர்னிங் ஸ்பிரிட் இருக்கு இல்லைங்களா? ஆமா. அதுதான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா வேணும் இப்போ. ம். ஏன் அப்படின்னா, ஒரு ஆளோட பேசும்போது, உங்க ஸ்பிரிட்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். ம். இப்போ அந்த ஆள்கிட்ட பாவத்தினால அது உங்களுக்கு வராது. அவர் ஸ்பிரிட்ல ப்ராப்ளம் இருக்கும். ம். பாவம் எல்லார்கிட்டயும் இருக்கு. பாவம் இல்லாதது இயேசு கிறிஸ்து தான். ம். இயேசு கிறிஸ்துவை போல பரிசுத்தன் உலகத்துல இன்னும் ஒருத்தர் கூட இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாவம். நம்ம தான் அத கேட்டகரி பிரிச்சு வச்சிருக்கோம். பட் பாவம் இருக்கு. ஒருத்தர்கிட்ட வந்து கோபம் இருக்கலாம், ஒருத்தர்கிட்ட மூர்க்கம் இருக்கலாம், ஒருத்தர்கிட்ட பணத்தாசை இருக்கலாம், ஒருத்தர்கிட்ட பொருளாசை இருக்கலாம், ஒருத்தர்கிட்ட விபச்சாரம் இருக்கலாம், ஒருத்தர்கிட்ட வேசித்தனம் இருக்கலாம், ஒருத்தர்கிட்ட கொலைபாதகம் இருக்கலாம். இருக்கு எல்லாத்தையும் பாவம். ஏதோ கோபம்னா நான் சொல்றது வந்து ஒரு விதமான காரியம் இருக்கு. நீங்கள் அத அந்த காரியத்துல பேசல. அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்கும்.
அந்த ஸ்பிரிட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். டிசைன் பண்ணணும். பாவத்தை விட்டு அவங்க வெளியே வந்துருவாங்க. ம். இப்போ ஒரு டிஃபரன்ஸ் சொன்னா புரியும். சவுலுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்கு. ம். ஆனா அவர் ராஜா. தாவீதுக்குள்ள சாத்தான் ஏவினான்னு இருக்கு. ம். ஆனா பிசாசு உள்ள இல்ல. ம். புரியுதுங்களா? ம். சவுல்கிட்ட பாவம் இருக்கு. இந்த 2 பேருக்கிட்ட உள்ள டிஃபரன்ஸை நீங்க என்ன செய்யணும்? புரியணும். ம். இவனும் தப்பு பண்றான், இவனும் தப்பு பண்றான். ஆனா இவன் சாத்தான் ஏவி பண்றான், இவன் சாத்தானை வச்சுக்கிட்டு பண்றான். ம். இப்ப இவன் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். யாரு? தாவீது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்துட்டாரு. ஜெபம் பண்ணாரு, வந்துட்டாரு. இவர் வரவே இல்ல கடைசி வரைக்கும். ம். டில் தி எண்ட் அப்படியே முடிக்கிறாரு. அப்படியே முடிச்சுட்டாரு. இப்ப சாவுல ஃபாலோ பண்ண ஒரு குரூப் இருக்கா இல்லையா? ஆமாம். அவங்களும் அவங்க கூடவே சேர்ந்து செத்து போனாங்களா இல்லையா? ஆமா. அதே தான் இங்க நடக்குதுன்னு சொல்றேன். அதனால தான் இந்த 24 அந்த எச்சரிக்கையோட இது கொஞ்சம் வித்தியாசமான எச்சரிக்கை. ஆமா. இது இன்னும் கொஞ்சம் டேஞ்சர். டீப்பர் அண்ட் டேஞ்சர். ஆமா. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும். எலெக்ட். இப்ப நெறைய பேரு இந்த மாரி ஆட்கள்ட்ட டிசீவ் ஆகுறாங்க. பின் பாயிண்ட் ஆஃப் ப்ராபசிஸ் வருது. ஒரு பீரியட்ல இப்படி போக பார்த்தீங்கன்னா, ஆனா ஸ்பிரிட்ல காட் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லிருவாரு. ஆனா அத டிசைன் பண்ற அளவுல நீங்க இருக்கணும். ஸோ அப்படின்னா நம்ப நீங்க சொல்ற மாரி அந்த காட்ஸ் வாய்ஸை நம்ம கேட்க காட்ஸ் ஸ்பிரிட் நம்மளோட இருந்ததுன்னா அது கிளியரா நமக்கு எக்ஸாக்ட்லி. நீங்க காடோட கரெக்டா இருந்தீங்கன்னா, எதிரில் உட்கார்ந்துருக்கிறது என்ன ஸ்பிரிட்டுங்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். தெரியும். இப்போ நாத்தான்வேல் வராரு. வந்த உடனே இயேசு சொன்ன வார்த்தை, கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன். அப்படியே சொல்றாரு. ஸ்பாட்ல சொல்றாரு. அதே நேரத்துல பரியேசுன்னு ஒருத்தர் வராரு. ஆமா. பவுல் கிட்ட வராரு. பரியேசுனா அர்த்தம் என்ன தெரியுங்களா? இயேசுவின் மகன் அர்த்தம். அவர் பேர் பரியேசுனா இயேசுவின் மகன். பேர் பாருங்க, இயேசுவின் மகன். இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் சொல்றாரு, இவரோட பேர் ஜீசஸ் சன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி காட் சன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே நீங்க என்ன நினைப்பீங்க? பேர் இந்த மாதிரி ஒரு நல்ல பேர் வச்சிருக்காரு. பேரு காட் சன், ஜீசஸ் சன், ஜெஷு சன், இப்படி நம்ம ஒரு பேர் வைக்கிறோம்ல, பாசிட்டிவா நினைப்போம். நம்ம பாசிட்டிவா நினைப்போம்ல. ஆனா அந்த பரியேசுங்கிறவனை பார்த்த உடனே பவுல் சொல்றாரு, நீதிக்கு பகைஞனே, கேட்டின் மகனே. கேட்டின் மகனுங்கிறது ஆன்டிகிரைஸ்ட் ஸ்பிரிட். பார்த்த உடனே சொல்றாரு. நீங்க என்ன பொதுவா எங்க ஏமாறுறோம்னா, இந்த வெளியே இருக்கிற பிராண்டை பார்த்து, கிறிஸ்டியன் பிராண்ட், ப்ராஃபட் பிராண்ட் அல்லது மிராக்கல் பிராண்ட், இதை பார்த்து நான் என்ன செய்கிறேன்? ஏமாறுறேன். ஆனால் உள்ள பார்த்தா தான் ஸ்பிரிட்ல தெரியுது இஸ் அ ராங் பர்சன். இந்த டிசைனிங் இருக்கு இல்லையா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு நீங்க காடோட இருக்கணும், க்ளோஸா இருக்கணும். ஆமா, இல்லாட்டி அதை கண்டுபிடிக்க முடியாது. இதைத்தான் அங்க சொல்றாரு, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள், அற்புத அடையாளங்களை செய்வார்கள், வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப இந்த இடத்துக்கு வரத்துக்கு நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்க வேண்டியது இருக்கு. இதோட ஒரு ஸ்டெப் சொல்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு என்ன ஒரு எப்படி அந்த ஸ்பிரிட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு சிம்பிள் விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டால், எனக்கு இது ஆண்டவர் சொல்லி கொடுத்தது தான். ஒரு சிம்பிள் விஷயம். நீங்கள் ஒரு ஏரியாக்குள்ளே போகிறீங்க, ஒரு ஏரியாக்குள்ளே போகிறீங்க, போன உடனே அங்கே ஒரு பேட் ஸ்மெல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆர்டரான ஸ்மெல் ஒன்று இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்ல, அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்ல. அதே மாதிரி ஒரு ராங் ஸ்பிரிட் உள்ள ஆள் உட்கார்ந்த உடனே உங்க ஸ்பிரிட்ல ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். வரும். நார்மலாகவே வரும். நீங்கள் ஒரு பாடி ஸ்ப்ரேவோ அல்லது ஒரு பர்ஃப்யூமோ போட்டு உட்காந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது தெரியுது இல்லை, புரியுதில்ல? அதே மாதிரி தான் ஒரு ராங் ஸ்பிரிட் உள்ள ஆள் உட்கார்ந்த உடனே உங்கள் ஸ்பிரிட்டில் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும். அது எதுனாலன்னு கூட உங்களுக்கு தெரியாது. பேசும்போது உங்களுக்கு ஒரு இரிட்டேஷனாக இருக்கும், தெரிஞ்சிடும். அப்போ அந்த அளவுக்கு எனக்குள்ள கடவுளோட பிரசன்னம் இருந்துகிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக நம்ம இதுக்காக சொல்லலை, இது வரைக்கும் நம்ம எடுத்த எந்த டாப்பிக்குமே உட்காந்து இந்த கட்டத்துக்கு இந்த ஜனங்களுக்கு இது தேவைப்பட்டு நம்ம எடுத்ததே கிடையாது. காட் நமக்கு சொன்னார் இந்த டாபிக் எடுக்கலாம். நம்ம டாபிக் டிஸ்கஷன்லாம் 2 மினிட்ஸ்க்கு மேலே பண்ணதே கிடையாது. நம்ம
அந்த இடத்துல காட் நமக்கு ஒன்று தருவார் இல்லையா? ஸோ அப்போ அந்த கிங்டம் பெர்ஸ்பெக்டிவ்ல காட் நம்ம நடத்தும்போது, நாம போகும்போது, ஒரு ஸ்பிரிட் ஒண்ணா இருக்கும்போது, நான் அதுவும் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்ல சொன்ன ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் ஞாபகத்துல வச்சிருக்கேன். காட் சொல்ற வரைக்கும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு. ஆமா, சேம் வேர்ட் சொன்னேன். காட் சொன்ன வரைக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு ஆமா, இவ்வளோ தூரம் பண்றோம்ல. இந்த மாரி அத தாண்டி வி டிராவல் லாட். ஆமாம். 6 ஹவர்ஸ், 5 ஆ, ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ்லாம் டிராவல் பண்ணியிருக்கோம் ஆ, நம்ம. அதில நம்ம மோர் ஸ்பிரிச்சுவல் தான் பேசியிருக்கோம். ஆமா. எத பத்தியும் இல்ல. ஒரு வெறும் வசனம் எடுப்போம். அப்படியே ஒரு 4 ஹவர்ஸ் போயிரும். அப்படியே 4 ஹவர்ஸ் போயிரும். ஒரு தடவ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 3 ஹவர்ஸ் நம்ம வெறும் வசனமே பேசிட்டு போயிட்டு ஆமா. இருந்தோம். டைம் போனதே தெரியல. டைம் போனதே தெரியல. இதுதான் சொல்றேன். இந்த ஸ்பிரிட் ம். நீங்க டிவி நடத்துறீங்க. நான் ஒரு மினிஸ்ட்ரி பண்றேன். மினிஸ்ட்ரியோடைய ஆளாளுக்கு வேற வேற ஆமா. ஜானர். வேற ஒரு ஆமா. ஆனா இந்த 2 பேரும் சேர்ந்து டிராவல் பண்ண முடியல. ஆனா 2 பேர் ஒண்ணா ஊழியம் பண்றவங்களால டிராவல் பண்ண முடியாது. ம். அங்க தான் அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம் இருக்கு. ம். இத வந்து இவங்க ஸ்பிரிட்ல ஃபீல் பண்ணணும். ம். இவரோட அங்க உட்காரும்போது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? அப்ப இவங்க யோசிக்கணும். இல்ல வேண்டாம். இது எங்க நீங்க அந்த அந்த டிஸ்டர்பன்ஸ தாண்டி அவர் கூட டிராவல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ஒரு நஷ்டம் உங்களுக்கு ஒண்ணு வரும். அது பண நஷ்டமோ, அல்லது பொருள் நஷ்டமோ, இல்ல உங்களுடைய மினிஸ்ட்ரி நஷ்டமோ நடக்கும். ஒரு பணத்திலயோ, பொருள்லயோ வந்தா கூட பரவால்ல. நீங்க அத திருப்பி கெயின் பண்ணிறலாம். ஸ்பிரிச்சுவல் இது. ஸ்பிரிச்சுவல்ல உங்கள அவரோட போயி நீங்க ஒரு பாதிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்கள திருப்பி ஸ்பிரிச்சுவல் பில்டப் பண்றதுக்கு இட் வில் டேக் சம் இயர்ஸ். ம். நான் நெறைய பேர் அப்படி பார்த்துருக்கிறேன். நம்ம அதுதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம யாரோட டிராவல் பண்றோம்? அந்த 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 ஸ்பிரிட்ல லிசனிங். நீங்க கொஞ்சம் அந்த டிசீவிங் ஸ்பிரிட்டுக்கு நீங்க உங்கள விட்டு கூட ஆரம்பிச்சீங்கன்னா, ம். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போகும். அதான் டைரக்ஷன் மாறிடும். ஒரு நல்ல ஊழியம் பண்ணிட்டு இருந்த ஒரு தம்பி. ரொம்ப நல்லா ஊழியம் பண்ணிட்டு இருந்தாப்புல. அற்புதமா கர்த்தர் பயன்படுத்திட்டு இருந்தாரு. ஒரு ராங் பெர்சனோட போய் அவர் சேர்ந்தாரு. ம். அவர் சேர்ந்ததுக்கு காரணம் என்னன்னா, அந்த அவங்க கிட்ட இருக்க ஏதோ ஒரு கிஃப்ட்டு, இல்ல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு. இவர் போய் சேர்ந்தாரு. அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி, அவங்க மினிஸ்ட்ரியும் இல்ல, இவன் தம்பி மினிஸ்ட்ரியும் இல்ல. ம். 2 மினிஸ்ட்ரியும் போயிடுச்சு. ம். அதான் இன்னொன்னு காலிங். அந்த அழைப்புல நம்ம குடுத்த ட்ராக்ல நம்ம கரெக்ட்டா இருக்கோமா? போயிட்டே இருக்கணும். ஆமா, கிட்ட சாத்தான் வருவான். ஆமா. சாத்தான் கன்ஃபார்மா வருவான். ம். வராமலாம் இருக்க மாட்டான். உங்களுக்கு அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்ல தெரியணும் உங்களுக்கு. ம். நோன்னு சொல்றதுக்கும் நமக்கு நெறைய அதுதான் நீங்க கத்துக்க வேண்டிய மெயின் பாடம். ஆமா. எஸ் சொல்றது நம்ம ஈஸியா ஈஸியா சொல்லிடுவோம். சொல்லிடலாம். நோ சொல்றதுக்கு யோசிப்போம். ம். அந்த நோ சொல்ல நீங்க கத்துக்கணும். இந்த ம். இடத்துல நான் நோ சொல்ல போறேன். ம். அது எப்போ சொல்லணும்னா, காட் சொல்லுவாரு. ம். அட்ராக்டிவா இருக்கும். ஆனா நம்ம நோ சொல்லி ஆவணும். ஆபிரகாம் கிட்ட காட் சொல்லுவாரு. லோத்து அனுப்பிரும்பாரு. லோத்து வந்து கூட சகோதரன். ஆமா. இன்னும் சொல்லப் போனா இவர நம்பி போம்போது அவரும் வந்துட்டார்ல. ஆ கூட வந்துட்டாரு. அண்ணனுடைய தான தன் சகோதரனுடைய மகன் அவர். அப்போ இவங்க எல்லாம் ஜர்னி பண்ணியிருக்கிறாங்க. ம ஈராக்ல இருந்து இஸ்ரேல் வரைக்கும் இவங்க ஜர்னி பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல வரும்போது தைரியமா சொல்றாரு. "நீ இடதுபுறம் போனாலும் நான் வலதுபுறம் போறேன். நீ எங்க போற சொல்லு போயிடு. நான் அதுவும் போறேன்." இல்லாம இந்த சாய்ஸ ரிவர்ஸ் பண்றாரு. இவர் சீனியரு. ஜூனியர பார்த்து, "எப்பா நீ எந்த பக்கம் சூஸ் பண்றியோ பண்ணிக்கோன்றாரு." அதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி வேணும்ல. அது ஒரு மெச்சூரிட்டி வேணும். இப்ப சீனியர், ஜூனியருக்கே சீனியர் சொன்னா, "நான் தானே சீனியரு. நான் தானே சொல்லணும்னு" கேட்கல அவரு. எவ்வளோ அழகா அத மெச்சூர்டா ஹேண்டில் பண்றாரு பாருங்க. ஹேண்டில் பண்ணி அவர அனுப்பிச்சு விட்டுருவாரு. ஆ. அந்த அனுப்புறார்ல, இதுதான் உங்களுக்கு எனக்கும் வராது. ம். எப்போ எனக்கு ஸ்பிரிட்ல உனக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சோ, உனக்கு எனக்கும் வாக்குவாதம் வந்துச்சோ, ம். இங்க நீ நான் டிராவல் பண்ண முடியாது. ம். இத நீங்க ஒரு இடத்துல ஃபெவிகால் போட்டு ஒட்டலாம்னு நெனைப்பீங்க. அதுதான் ப்ராப்ளம். அங்க தான் காட் உங்கள கைவிடுவாரு. ம். கைவிடுவார் இன் சென்ஸ் நீங்க தூர போறீங்க காட விட்டு. ம். ஒரு சிம்ப்டம் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல காட் காட்டுவார். ம். காட்டும்போது நீங்க என்ன பண்ணிடணும்னா சுதாரிச்சிரணும். ம். அதுதான் காட் சொல்றது. ஒரு ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு ஊழியக்காரரு ஊழியத்துக்கு போறாரு. போகும்போது அவருடைய தலைமைத்துவம் வந்து அவர கொஞ்சம் அவங்க தான் அனுப்புறாங்க. பட் ஆனா அவர ரொம்ப தரக்குறைவா நடத்துறாங்க. அப்ப எனக்கு அவர் ஃபோன் பண்றாரு. "அண்ணே இந்த மாரி என்ன இப்படி பண்றாங்க அண்ணே. ஆனா அவங்க தான் என்ன சொல்றாங்க. ஆனா சொல்றவங்க என்ன கொஞ்சம் தரக்குறைவா நடத்துறாங்க. நான் வந்து வேணான்னு டிசைட் பண்ணி பெட்டியெல்லாம் கொண்டாந்து திருப்பி நான் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டேனே" ம். அப்படின்னாரு. ஓகே ஃபைன். உங்களுக்கு அப்படி டிஸ்டர்பன்ஸ் தான் போக வேண்டான்ட்டு. திருப்பி மறுநாள் ஃபோன் பண்ணி, "அண்ணே அவங்க வந்து என்ன சொல்றாங்கண்ணே. அகைன் நான் மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ண போறேன் அங்க போயினாரு." நான் சொன்னேன், "ஒரு தடவ சொன்னாங்க. இப்போ அந்த அந்த காரியத்த வந்து ஆண்டவர் திருப்பி ஸ்டாப் பண்ணிட்டாரு. திருப்பி இவங்க என்ன பண்றாங்க? ஸ்டார்ட் பண்றாங்க. வேணாம். காட் இப்படி செய்ய மாட்டார்." இப்ப நான் ப்ராஃபஸிலாம் சொல்லல. ப்ராஃபட்டும் கிடையாது. இது வந்து ஒரு நிதானம் அவ்வளோதான். ஸ்பிரிட்ல ஒரு நிதானம்.
வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னோடனே, இல்லைண்ணே அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறாங்கன்ட்டு. ம். அப்புறம் உங்கள் இஷ்டம். ம். போனார். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு லோத்து மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க திருப்பி. ம். வந்தபோது அவங்க சொன்ன வார்த்தை, அண்ணே நாங்கள் அன்றைக்கி அதை கேட்டிருக்கணும். இப்போ ஏன்னா நான் காட் சொன்னேன். கொடுக்கும்போது ஆ, ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட இருக்கும். அத சென்ஸ் பண்ணணும். நம்மகிட்ட ஒரு வேளை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஆமா. இருக்கும். இன்னும் சொல்லப்போனா நான் பணம் இல்லாம கூட இருக்கலாம். அதான் சொல்கிறேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருக்கும். ஆனால் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். பீஸ் ஆஃப் மைண்ட். ஏன்னா அது கர்த்தர் காட் நடத்துவார். நடத்துறாரு. அத கடவுள் நடத்துவார்ன்ற ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட வரும். கோலும் கையுமா நான் போவேன். ம். ஆனால் திருப்பி கத்தர் கொண்டு வரான்ற பெரிய எண்ணம் எனக்குள்ள இருக்கும். ஒரு சமாதானம் இருக்கும். ஒரு எனக்கு பீஸ் கத்தர் இருக்கும். அனுப்புறாரு. இதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் டிசீவ் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பல இடத்துல இந்த மாதிரி தான் அவங்க டிசீவ் ஆயிடுறாங்க. அவங்க டிசீவ் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ். ம். அவங்கள அப்படியே பார்க்க வச்சு, நடத்த வச்சு, இப்படி பார்த்து கடைசியில் இவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா, ஏமாற்றப்பட்டு ஒரு ஒரு இடத்துல இவங்க என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீள முடியாத இடத்துக்கு போயிடுவாங்க. மீள முடியாத இடத்துக்கு போயிட்டு, அந்த ஸ்பிரிட் இவங்கள பிடிச்சதுனால, நீங்கள் போய் இவங்ககிட்ட சொன்னாலும், எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் பண்ணுற தப்புன்னு. ஆனால் உங்களுக்கு மட்டும் தெரியாது. ம். அதாவது கூட இருக்கிறவங்களுக்கே தெரியும். ஐயோ! இது என்னங்க இவ்வளோ மிஸ்டேக்கா இருக்கு. ம். இல்ல வேணாம் இது தப்புன்னு சொன்னா, அவங்களால அத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா, அவங்க அந்த ஸ்பிரிட் அவங்களுக்குள்ள போயிடுச்சு. ம். அவங்க முழுவதுமா வஞ்சிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. ம். இதுதான் அதோடைய டேஞ்சர், ஃபைனல் டேஞ்சர். ம். அதனால தான் நீங்க பல நேரத்தில பாருங்க, இந்த மாரி காட் இல்லாம ஒரு ராங்கான ஒரு விஷயம் இருக்கும்போதும், பெரும்பான்மையான கூட்டம் அவங்களுக்கு பின்னாடியே இருக்கும். அதனால என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் இவங்க எப்படி ஆயிடுவாங்க தெரியுமா? அவங்ககிட்ட தப்பு நடக்கும். இவங்க வந்து சொல்லுவாங்க, "அதான் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம போயிரணும்" அப்படிம்பாங்க. ம். அத தாண்டி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க அந்த தப்பு பண்ண ஆரம்பிப்பாங்க. ம். அவங்களும் இவங்கள கண்டிக்க மாட்டாங்க. இவங்களும் அவங்கள கண்டிக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட இருக்கிறவங்களும் அவன மாரியே இருப்பாங்க. ம். அப்ப ஜீசஸ் இத மேத்யூ 24:24ல கவனமா இருன்னு சொல்லி, இது டீப்பரா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கிளியரா சொல்றாரு. ஆமா. நீங்க ஏன்னா உங்க மேல ஒரு பெரிய பிளான் இருக்கும். அதனால தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ம். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவரை டிசீவ் பண்றதுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும். காலிங் என்னமோ கரெக்ட்டா தான் இருக்கு. அதாவது காலிங்ல கரெக்ட்டா அப்ப இந்த காலிங்ல நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோன்றது முக்கியம் இல்ல. எப்படி முடிக்கிறோன்றது ஒரு முடிவு இல்ல அந்த பாயிண்ட்க்கு நான் வரேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல. ஏன்னா நல்ல காலிங்ல போராட்டத்துக்கு கரெக்ட்டா ஆரம்பிச்சுட்டு, சரியா முடிக்கலன்னா, அப்போ எங்கேயோ நம்ம ஆரம்பிச்சு இவ்ளோ கஷ்டப்பட்டதே வீணா போயிரும்ன்ற ஒரு பயம். அதுதான் இப்போ கிரைஸ்ட் ஆரம்பிச்சு முடிச்சதுக்கும், ஆ. ஜூடாஸ் ஆரம்பிச்சு முடிச்சதுக்கும், கிரைஸ்ட் மினிஸ்ட்ரிக்கு வந்தார்ல. ம். அவர் வந்து ஒரு சம் டேஸ்லயே ஜூடாஸ் மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டார். ஆமாமா. இல்லையா? ஏன்னா ஃபர்ஸ்ட்டே அவர் சூஸ் பண்றாரு. 40 டேஸ் அவர் ஃபாஸ்டிங் இருந்து முடிச்ச உடனே சூஸ் பண்ணிட்டார். 10ஆம் இடத்தில் வந்தவர்களை அழைச்சிட்டார். மிஞ்சி போச்சுன்னா அவர் ஊழியத்துக்கு வந்து ஒரு 2, 3 மாசத்துக்குள்ள இவங்க எல்லாரையுமே கொண்டு வந்துட்டார்னு அது வச்சுக்கோங்களேன். எல்லாருக்குமே சேம் ட்ரெய்னிங் தான். ஆமா, சேம் ட்ரெய்னிங் தான். இவ் அப்போ கிரைஸ்டோடைய முடிவும், இவங்க முடிவும் பாருங்க. ம். இல்ல அதையோட இன்ட்ரஸ்டிங்கா, பேதுருவையும், ஜூடாஸையும் கம்பேர் பண்ணும்போது, பேதுரு டினை பண்ணாரு. இவரு பிட்ரே பண்ணாரு. பேதுரு ஒரு ட்விஸ்ட் பார்க்குறோம். அவரு தெரிஞ்சு மிஸ்டேக் பண்றாருன்னு ஒத்துக்கிறாரு. ஆனா, அவருக்குள்ள இருக்கிற ஒரு டைமென்ஷன் வேற மாரி போகுது. அதுதான் என்னன்னா, நீங்க அங்க தெரிஞ்ச உடனே அங்கருந்து விலகிடுறீங்கல்ல. ஆ, இவர் திருப்பி அவங்ககிட்டயே போவாரு. ஜூடாஸ் என்ன பண்ணுவாருன்னா, ஆ. திருப்பி யார்னால இவர் மோசம் போனாரோ, அவங்ககிட்டயே காச கொண்டு போவாரு. அதான் சொல்ல வரேன். இப்ப இவரும் பேதுரு மாரி ஆவறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலான்னு சொல்ல வரேன். எல்லாருக்கும் காட் வந்து ஒரு ஆத்மா நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு தான் நினைப்பார். அதுதான் பாயிண்ட். லாஸ்ட் மினிட்ல கூட அந்த அந்த சிலுவையில அந்த கல்லனை காப்பாத்திரலாமான்னு தான் நினைப்பாரு. ஆனா, இவரு தற்கொலை பண்றாரு. சூசைட். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, அந்த ஸ்பிரிட் இவங்கள டிசீவ் பண்ணிடுச்சுன்னா, ம். அதுக்கப்புறம் இவங்க என்னமும் கேட்க மாட்டாங்க. அது நெறைய பேர நான் இப்போ பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக, அதாவது ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு காலத்தில சினிமா பாட்டு கேட்கக்கூடாது நம்ம. நம்ம கேட்க மாட்டோம். ம். நம்ம கல்யாணங்கள்ல அதெல்லாம் கிடையாது. வீடுகள்ல கிடையாது. ரேடியோ கூட கேட்க மாட்டோம். அப்படித்தான் நீதிமான்களா இருந்தோம். இன்னைக்கு ஆராதனையில சினிமா பாட்டு பாடுறதை சரி அது அவங்களுடைய தப்புன்னே வச்சுப்போம். அக்செப்ட் பண்ற அளவுக்கு. ஆனா ஒரு கூட்டம் உட்கார்ந்து அத கேட்குது தானே! ம். ரசிக்குது தானே! ம். அப்ப இவங்க வியூல அது தப்புன்னே தெரியலல்ல. ம். இவங்க வியூல வந்து புல்பிட்ல ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேசுறான். ம். கேஷுவலா ம். பேசிட்டு இருக்கும்போது அந்த மெசேஜ்ல ஒரு கெட்ட வார்த்தை பேசுறான். அதுவும் ஆல்டர்ல இருந்து பேசும்போது ஆல்டர்ல இருந்து. அத ஒரு அவன் பேசுறான். அவன் ஸ்பிரிட்.
சரிங்க. அவன் கைவிடப்பட்டுட்டான். அதான் ஐ மீன் அந்த பிசாசு அவனை பிடிச்சிருச்சு. ஆனா அத ஒருத்தன் ரசிக்கிறான்ல உட்கார்ந்து. ம். அப்ப அவன் ஸ்பிரிட் அவங்களையும் டிசீவ் பண்ணுதுல்ல. ம். இவங்க எல்லாம் யாரு? உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு, இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டு, ஞானஸ்நானம் எடுத்து உள்ள வந்து உட்கார்ந்திருக்காங்க. ம். இங்க தான் இருக்கு ப்ராப்ளமே. ம். அப்ப இந்த கூட்டத்த பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. நீ ஏதோ ஒண்ண பார்த்து ஏமாறுற. ம். ஏமாறாத. ம். ஏமாந்தா போயிருவ. ஸோ உன்னுடைய ஆவியை பகுத்தறிகிற அந்த வரம், ம். அந்த காரியத்தில் டிசர்ன்மென்ட். யூ வாண்ட் டு பி வெரி கேர்ஃபுல். கேர்ஃபுல். கடைசியா இந்த ஸ்டோரி என்ன ரொம்ப பாதிச்ச ஸ்டோரி. ஒரு யங்ஸ்டர் நல்லா வொர்ஷிப் பண்றாரு. நல்லா கூட்டம் எல்லாம் ஓகே. அப்புறம் ஒரு வயசான ஒரு பாஸ்டர் வராரு. அவருக்கு ஒண்ணும் ஃபேமஸ்லாம் கிடையாது அவரு. அவர் வந்து ஒரு சின்ன பாட்ட பாடுறாரு. அவர் பாடும்போது எல்லாம் அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த யங்ஸ்டர் வந்து இந்த வயசான ஒரு மூத்த போதகர பார்த்து கேட்குறாரு, "நான் பாடும்போது எல்லாம் சிரிச்சாங்க, கை தட்டினாங்க, எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. நீங்க பாடும்போது எல்லாம் அழுதாங்க" அப்படின்னாரு. அந்த மூத்த போதகர் சொன்னாரு, "யூ நோ த சேவியர்ஸ் சாங். உனக்கு அந்த அவரோட வரிகள்லாம் தெரியும்பா. பட் ஐ நோ த சேவியர். எனக்கு அவரையே தெரியும். அப்போ டு வி நோ ஹிம் பெர்சனலி என்ற கேள்வி ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டா இருக்கு. அதாவது நம்ம பண்ற எல்லாமே கிறிஸ்துவுக்காக. ஆ. எதை செய்தாலும் அவர் நாம மகிமைக்கு என்ன. வி ஆர் நாட் ஹியர் டு என்டர்டெய்னிங் த பீப்பிள். ஆ. நம்ம இங்க ஜனங்கள தேவனுக்கு நேராக யார் உங்கள என்டர்டெயின் பண்றாங்களோ, அத நீங்க சரின்னு நினைக்கக்கூடாது. ம். உங்கள கிறிஸ்துவின் பக்கம் திருப்புறாங்களா? அவங்க பேசுறது உங்க இருதயத்த குத்துதா? அவங்க உங்கள ஆண்டவர் பக்கம் சேர்க்கக்கூடிய அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கா? இதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். 1 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஜாலியா போச்சு. டைம் போனதே தெரியலங்கிறது ஆமா. சரம். ஸோ இந்த மேத்யூ 24:24 வந்து எல்லாருக்குமே நம்ம சொல்றோம். யாரையும் நாங்க இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க யாரையும் குறை சொல்றோம், இல்ல யாரையும் நம்ம பின் பாயிண்ட் பண்றோம்ன்ற எங்க நோக்கமே கிடையாது. எங்க நோக்கம் வந்து முழுக்க முழுக்க பைபிள சார்ந்தே இருக்கு. அண்ட் பைபிள சொல்றது தான் நம்ம பேசுறோம். அது தெளிவுபடுத்துறது ரொம்ப அவசியமா இருக்கு. உடனே அத சில பேரு யாரையோ குறை சொல்றாங்க, யாரையோ குறை சொல்றாங்கன்னு. நம்ம எய்ம் அது இல்ல. நம்ம பைபிள் இருக்கிற விஷயத்த நம்ம சொல்றோம். நமக்கு குடுக்கப்பட்ட ஒரு காலிங்ல நம்ம நிக்கிறோம். ஸோ முக்கிய நன்றி பிரதர் ஜெகன். இந்த மேத்யூ 24:24 ஆழமான ஒரு வார்த்தை. இந்த நிகழ்ச்சிய பார்த்தவங்க கண்டிப்பா இதுல டீப்பரா போவும். முக்கியமா நீங்க சொல்ற டேக்அவே வந்து டிசர்ன்மென்ட்டா இருங்க. ஸோ உள்ள க்ளோஸா போறதுனால டு வி நோ ஹிம்? அவரோட வாய்ஸ நம்ம கேட்கிறோமா? அவர் நம்மளோட இருக்காரான்ற ஒரு கேள்வி நீங்க கேட்கிறீங்க. அந்த சென்ஸ் பண்ணிட்டாலே நமக்கு தெரிஞ்சிரும் அப்படின்றது சொல்றீங்க. மிக்க நன்றி. அடுத்த பதிவுல இன்னொரு ஒரு ஆங்கிள்ல நம்ம இதே மேத்யூ 24 பார்ப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். எல் ஷடாய் ஹோம்ஸின் ஜெஹோவா ஷாலோம் உங்கள் கனவு இல்லத்தை வடிவமைத்து உங்கள் கைகளில் தருவதே எங்கள் நோக்கம். உறுதியான தொழில்நுட்பத்தோடு நவீன வசதிகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள். தாம்பரம் சந்தோஷபுரத்தில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் வெறும் குடியிருப்புகள் அல்ல, சந்தோஷம் மற்றும் சமாதானம் நிறைந்த குடியிருப்புகள். தொடர்புக்கு மொபைல் எண் 8124111160, 8124111700. மின்னஞ்சல் elshadaihomes2019@gmail.com. இன்றை பதிவு செய்யுங்கள்.